வாசிக்கலாமா? ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். நல்ல பகுதி, நமக்கு தெரிஞ்ச பகுதி. இதை கேட்டால் நீங்கள் பிள்ளைகளுக்குள்ள எல்லாம் சொல்லிடுவீங்க. எந்த பகுதியை காட்டுகிறது இந்த பகுதி? பானபாத்தக்காரனுக்கும் சுயம்பாயிக்கும் வந்த கனவுக்கு யோசேப்பு சொப்பனத்துக்கு பதில் சொல்லுகிறான். அந்த சொப்பனத்துக்கு பதில் சொல்லி முடித்து விட்டு அந்த பதிலை கண்டு சொன்ன பதிலில் யோசேப்பு கொஞ்சம் நல்லா கவனிங்க. யோசேப்புக்கு நல்ல நம்பிக்கை, நான் சொன்னது போல நடக்கும் என் நம்பிக்கை உள்ளவன். இந்த பகுதியை பார்க்கும்போது யோசேப்பினுடைய வாழ்க்கையை 2 பிரிவுகளாக நாம் பிரிக்கலாம். இந்த சம்பவத்துக்கு முன்னால, இந்த சம்பவத்துக்கு பின்னால. அப்படி பிரித்து பார்க்கும் பொழுது இந்த சம்பவத்துக்கு முன்னால் நடந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு தெரியும், பின்னால் நடந்த காரியங்கள் நமக்கு தெரியும், வேதாகமத்தில் எழுதியிருக்கிறபடினால. அன்றைக்கான யோசேப்புக்கு தெரியாது. யோசேப்புக்கு தெரியாமலேயே அப்பொழுது அவன் சொல்ல நடக்கிற காரியத்தை பாருங்க. முன்பகுதி யோசித்து பார்த்தோமானால், அன்றைக்கு இருந்த யாக்கோபுக்கு கடைசி மகனுக்கு மூத்த மகன், எப்படி இளைய மகன், செல்ல மகன். ஏன் செல்ல மகன்? நமக்கு செல்லமான மனைவிக்கு பிறந்த செல்ல மகன், அவனுக்கு பிடிச்ச மனைவி ராகேல். அவ பெற்ற மகன் யோசேப்பு. அது கல்யாணம் அவளை கல்யாணம் பண்ணி கொஞ்சம் வருஷம் கழித்து பிறந்த பிள்ளை. ஆகவே ரொம்ப செல்லம். அது அந்த நாட்களில் இவன் ஒருத்தன் தான் இருந்தான். பெஞ்சமின் அப்போ பிறக்கலை. பெற்றோராலே நேசிக்கப்பட்டான், பெற்றோர் அவன் நேசித்தார்கள். 37ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து. எப்ப பிறந்தானா? முதிர் வயதில், வயசான காலத்தில் பிறந்தவன். அன்னைக்கு பல வர்ண அங்கிங்கிற விஷயம் அன்றைக்கு இட் வாஸ் மென்ட் ஃபார் ராயல் ஃபேமிலி. நல்ல ராஜரீகமான குடும்பத்தில் தான் பல வர்ணத்திலே அங்கிகளை தைப்பார்களாம். அங்கிகளை தைத்து பிள்ளைகளுக்கு கொடுப்பாங்களாம். ஆகவே யோசேப்பு அன்னைக்கு போட்டது பல வர்ண அங்கி. அண்ணமாருக்கெல்லாம் பொறாமை. அது மாத்திரமல்ல, அவனுடைய வாழ்க்கைக்கு முன்னால் பார்த்தா 17ஆவது வயது வரை ஆண்டவர் சொப்பனம் கொடுத்துட்டே இருந்தார். அவனுடைய எதிர்காலத்தெல்லாம் சொப்பனத்தில் ஆண்டவர் காட்டினார். எல்லாரும் எதிர்காலத்தை காட்டினார். அதே அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வாசிங்கன்னா தெரியும். 2 முக்கியமான சொப்பனங்கள். யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள். நான் கண்ட சுட்டி போய் சொப்பனம் கண்டால சும்மா இருக்க வேண்டியதானே? எல்லாரையும் கூட்டு குறை காசு சொல்லுங்க. ஏய், நான் ஒரு சொப்பனம் கண்டேன்டா, அவங்களுக்கு கதை சொல்லுங்க, கேளுங்க. என்ன சொப்பனம்? நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். நாம் எல்லாரும் வயல்ல அறுப்பு கட்டிக்கிட்டு இருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது. என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்து நின்னது. அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி. நீங்க அத்தனை பேர் அரிக்கட்டு அவர்கிட்ட சுத்தி நின்று வணங்கிட்டு நின்னுது. அண்ணமாருக்கு அப்படி இருக்கும். சான்ஸ் கிடைச்சு அங்கேயே கட்டிச்சிடலாம் போல தோணிருக்கும். அப்புறம் அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ? எங்களுக்கு எஜமான அறிவியா? நீ துரைத்தனம் பண்ணுவியோ? நீ எங்களை ஆளப் போகிறாயோ என்று சொல்லி அவன் சொப்பனங்களின் நிமித்தமும் அவன் வார்த்தைகளின் நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரரை நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன். சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது. 11 நட்சத்திரனை வணங்கினது. இதை அவன் தன் தகப்பனுக்கும் தன் சகோதரருக்கும் சொன்னபோது, அவன் தகப்பன் அவனை பார்த்து, நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன? நானும் உன் தாயாரும் உன் சகோதரரும் தரை மட்டும் குனிந்து உன்னை வணங்க வருவோமோ என்று அவனை கடிந்து கொண்டான். அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். அவன் தகப்பனோ அவன் சொன்னதை மனதிலே வைத்துக் கொண்டான். இதுதான் அப்பா அம்மாவுக்கும் அண்ணன் தம்பிமாருக்குள்ள வித்தியாசம். அல்லேலூயா. இவன் சொப்பனம் கண்டு சொன்னா, அப்பாவும் அம்மாவும் எல்லா சகோதரர்களும் உன்னை வணங்குவோமோ, தரை மட்டும் குனிந்து வணங்குவோம்னு சொல்லி அண்ணன்மாரெல்லாம் சண்டைக்கு போயிட்டான். அப்பாவும் கோவப்படுறது போல கோவப்பட்டு திட்டினான். ஆனால் மனதிலேயே வைத்து கொண்டான். ஏனென்றால் அப்பாவாகிய யாக்கோபுக்கு அனுபவம் உண்டு. அவனும் சொப்பனம் கண்டிருக்கிறான். அவனுக்கு ஆண்டவர் சொப்பனத்தை கொடுத்திருக்கிறார், தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். அதையெல்லாம் ஆண்டவர் நிறைவேற்றி இருக்கிறார். ஆகவே அப்பாவாகிய யாக்கோபு எல்லாம் கேட்டு வணங்குவோமோன்னு திட்டுறது போல் திட்டிட்டு மனதிலே வைத்தான். இது இவ்வளவு அனுபவிச்சு நல்ல வாலிப பிராயத்தில் இருக்கும் பொழுது திடீரென்று ஒரு நாள் அவன் பிடித்து இஸ்ரவேல் கைதியாக மாற்றப்பட்டு
சொந்த சகோதரர்களாலே விற்கப்பட்டு சொந்த சகோதரர்கள் விற்று அவன் பிறகு போத்திபார் வீட்டிலே என்ன வருகிறான், வேலைக்கு சேர்கிறான். அது சாதாரண வேலை இல்லை, அடிமை வேலை. இதுவரை ராஜகுமாரனை போல் இருந்த யோசேப்பை ஆண்டவர் உன்னை இப்படித்தான் உயர்த்த போகிறேன் என்று சொல்லி காட்டிவிட்டு அதற்கு பயிற்சி கொடுக்க அவனை ஒரு சிறை கைதியாய், ஒரு அடிமையாய் அனுப்பினார். உங்களிலும் பலருக்கு ஆண்டவர் சொப்பனங்களை கொடுத்திருக்கலாம். உங்களிலும் பலருக்கு ஆண்டவர் தரிசனங்களை கொடுத்துக்க வேண்டிய வாழ்க்கையை பற்றி தரிசனம் படித்தவுடனே சந்தோஷப்படுங்க, அல்லேலியா போடுங்க. பின்னால் ஒரு ட்ரைனிங் பீரியடும் வரும், அதையும் மனதில் வச்சுக்கிடுங்க. ஒரு ட்ரைனிங் கொடுக்காம ஆண்டவர் ஒன்றையும் செய்கிறதே இல்லை. யோசேப்புடைய ட்ரைனிங் பீரியட் ஆரம்பித்து கடைசியில் இப்போ எத்தனை வருஷம் ஆச்சு கிட்ட ட்ரைனிங் பீரியடில் 17 வருஷம். 17 வயசாக இருக்கும்போது அரெஸ்ட் ஆகிறான். இப்போ இவனு ட்ரைனிங் பீரியட் ஆரம்பித்து 9 வருஷம் ஆகிவிட்டது. 9 வருஷத்தினுடைய முடிவில் 2 பேர் சொப்பனம் பார்க்குறாங்க. ஒருவன் சுயம்பாகி, ஒருவன் பானபாத்திரக்காரன். 2 பேரும் பிரபுக்கள். அந்த வசனங்களை பார்த்தா, காலமே யோசேப்பு அவர்களிடத்தில் போய் அவர்களை பார்க்கும்போது அவர்கள் கலங்கி இருந்தார்கள். போய் பார்த்தா 2 பேரும் பிரதான கலங்கி போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. காலையில வாசிக்க அடுத்த வசனம். அப்பொழுது அவன் தன் எஜமானுடைய வீட்டில் தன்னோட காவல் பண்ணப்பட்டிருந்த பார்வோனுடைய பிரதானிகளை நோக்கி, உங்கள் முகங்கள் இன்று துக்கமா இருக்கிறது என்ன என்று கேட்டான். உங்கள் முகங்கள் துக்கமா இருக்கிறது என்ன என்று கேட்ட உடனே முதல் நாள் ஓடி வந்தான். ஐயா பாரியா, நீ யாரியா? நான் பானபாத்திரக்காரன். பானபாத்திரக்காரன் யார்? நான் தான் கப்பேரர். ராஜாவுக்கு தாகம் எடுக்கும் பொழுதெல்லாம், ராஜா சாப்பிடும் போதெல்லாம் என்னுடைய வேலை அவருக்கு ஜூஸ் கலக்கி கொடுக்கிறது. ஜூஸ் கலக்கி அவர் விரும்புகிற டேஸ்ட்டில், அவர் விரும்புகிற பருவத்தில், அவர் நல்ல சுத்தமாக இருக்கா நல்லா இருக்கா நான் டேஸ்ட் பார்த்து சரியாக இருந்தால் அவர் கேட்குற ஜூஸ் கேட்குற நேரம் அவர் கையில் கொடுக்கணும். இது என்னுடைய வேலை. நான் இப்பொழுது சொப்பனம் கண்டேன். என்ன சொப்பனம் கண்டேன்? 3 திராட்சை குலைகளை கண்டேன். 3 திராட்சை குலை என்ன செய்வேன்? நான் அதை பறித்து நல்ல ஜூஸ் போட்டு, நல்ல அழகாக விளக்கமாக ஜூஸ் போட்டு ராஜா கையில் கொடுக்கறது போல பார்த்தேன். உடனே ஜோசப் சொன்னா, இதுக்கு நான் அர்த்தத்தை சொல்கிறேன். அர்த்தத்தை எல்லாம் சொல்லுகிற ஆண்டவர் அவர் சொல்றார், 3 நாளைக்குள்ள நீ பார்த்த 3 கொடிகளும் 3 நாட்களாம், 3 நாளைக்குள்ளாக பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையில் நிறுத்துவார். முன்னே அவருக்கு பானம் கொடுத்து வந்த வழக்கத்தின்படியே பார்வோனின் பாத்திரத்தை அவர் கையிலே கொடுப்பார். நல்ல ஒரு தரிசனம் சொப்ப நல்ல கேட்ட உடனே பானபாத்திரக்காரனுடைய மனசில் உற்சாகம் வந்திருக்கும். ஆகவே இப்பொழுது இதிலிருந்து தான் நம்முடைய பிரசங்கமே ஆரம்பிக்க போகிறது. இப்போ இந்த வசனத்தை கேட்ட உடனே அவன் சொல்கிறான், பானபாத்திரக்காரன் பதில் ஒன்றுமே சொன்னதாக இங்கே ரெக்கார்ட் பண்ணல. ஒரு பதிலும் சொன்னதாக ரெக்கார்ட் பண்ணல. நிச்சயமாக பதில் சொல்லியிருப்பான். பானபாத்திரம் என்ன பதில் சொல்லியிருப்பான்? ஒருவேளை அல்லேலியா போட்டிருப்பான், ஒருவேளை சந்தோஷப்பட்டிருப்பான். அப்படியா, ரொம்ப சந்தோஷம், அப்படி நான் இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் அப்படி பண்ண உன்னை மறக்க மாட்டேன் ஐயா, நீ தான் கடவுளுக்கு அடுத்தது, உன்னை மறக்கவே மாட்டேன் எல்லாம் சொல்லியிருப்பான் அவன் யோசேப்பு கிட்ட. ஆனால் சொன்ன பிறகு யோசேப்பு ஒரு காரியம் செய்தான் பாருங்க. அவனை பார்த்து கேட்குறான், நீ வாழ்வடைந்து இருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். தப்பா ரைட்டா? தப்பா ரைட்டா சொல்லுங்களேன். ரைட்டு. பார்வோனுடைய பானபாத்திரக்காரன் இந்த 3 நாளில் பார்வோன்ட்டு முன்னால் நிற்க போகிறான். நான் அவனுக்கு தரிசனத்துக்கு பதில் சொல்லி இருக்கிறேன். நான் ஒரு தப்பும் செய்யலைன்னு அவனுக்கு தெரியும். ஆனால் நான் ஒரு தப்பும் செய்யலைன்னு பார்வோனுக்கு தெரியாது. எனக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் இடையில வேண்டாமா? இந்த பானபாத்திரக்காரன் டைரக்ட் கான்டாக்ட், இடையில ஒரு புரோக்கர் கூட இல்லை, இவன் டைரக்ட் கான்டாக்ட். ஆகவே பானம் கொடுக்குற நேரத்தில் ஒரு நாள் ராஜா நல்ல மூடில் இருக்கிற மாதிரி பார்த்து, ராஜாவே ஒன்று சொல்லட்டுமா அப்படின்னு கேட்டு அப்படியே சொல்லிட்டா. ராஜா அப்படியா, நீ சொன்னது சரியே, வெளியே கொண்டு வந்துருவான்னு யோசேப்பு எதிர்பார்த்தான். அல்லேலூயா. நாமும் இப்படித்தான் எதிர்பார்க்கிறோம். இன்றைக்கு நடக்கிற காரியம் அதுதான். நான் எப்படி எதிர்பார்க்கிறோம்? ஐயா எனக்கு தெரிஞ்ச இன்னார் இருக்கிறா. யார் இவர்? இன்னார் தான் இன்னாருக்கு சொந்தம். இவங்களை பிடிச்சி அவங்கள பிடிச்சி அப்படி போயிடுச்சுலாம். அப்படி நம்ம நினச்சிட்டு ஒவ்வொருத்தரையா ரெக்கமெண்டேஷனுக்கு பிடிக்கிறோம். எங்கெங்கெல்லாமோ ரெக்கமெண்டேஷன் பிடிக்கிறோம். வேண்டியவங்களை பிடிக்கிறோம், வேண்டாதவங்களையும் பிடிக்கிறோம். நம்ம நினைக்கிறதா என்ன?
எப்படியாவது 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 யோசேப்பு மனநிலை யோசிச்சு பாருங்க. பாவம் யோசேப் 11 வருஷத்தில் 9 வருஷம் சிறைச்சாலையில் முடிச்சாச்சு. இனி எதிர்காலம் என்னன்னு எனக்கு தெரியாது. அது இந்த சிறைச்சாலையை விட்டு நான் வெளியாவது வரமாட்டேனா? சிறைச்சாலையை விட்டு நான் வெளியாவது வரமாட்டேனா? இது ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது. நீ வாழ்வடைந்திருக்கும் பொழுது, நீ நல்லா இருக்கும் பொழுது, நீ நல்லா முன்னேறுக்கும் பொழுது என்னை ஞாபகம் வச்சுக்கோப்பா, என்னை கொஞ்சம் ஞாபகம், என்னை நினச்சிக்கோ, என்னை நினச்சி என் மேல் தயவு வைத்து, என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து. அதே அதில் கடைசி வசனம் வாசிங்க பாருங்க. இதுதான் உண்மை நிலவரம். இதுதான் உண்மை நிலவரம். எப்பொழுது அடுத்தவன் ரெக்கமெண்டேஷனுக்கு பிடிக்கிறியோ ஒன்று அவன் மறந்துடுவான். நீ சொல்லி முடிச்ச அடுத்த நிமிஷமே மறந்துட்டான். எந்த மனுஷனை நினச்சி இந்த மனுஷன் என்ன அப்படி செய்வான், இப்படி செய்வான், ஆணி செய்வான், பூனை செய்வான் நினச்சமோ அவன் உன்னிடத்திலே நன்மையை பெற்றிருப்பான். நீங்கள் நினைப்பு சொல்லுவீங்க, நான் எவ்வளோ நன்மை செய்கிறேன் தெரியுமா, அவனுக்கு எவ்வளோ உதவி செய்கிறேன் தெரியுமா, நான் என்னெல்லாம் செய்கிறேன் தெரியுமா. எஸ், உன்னை கொண்டு ஆண்டவர் அவனுக்கு ஒரு உதவி செய்ய நினைச்சார், செய்தார். அதுக்காக நீ அவன் காலில் விழுன்னு ஆண்டவர் சொல்லலை. நீ உன்னுடைய ஸ்தானத்தை அறியாமல், யோசேப்பே நீ யார்? சந்திரனையும் சூரியனை ஆள வேண்டியவன், நட்சத்திரங்களை ஆள வேண்டியவன். சந்திரனையும் சூரியன் நட்சத்திரங்களை ஆள வேண்டிய நீ ஒரு பானபாத்திரன் காலில் விழுந்த தப்பு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஒரு நாளும் நம்முடைய ஃப்ரஸ்ட்ரேஷனுக்கும் நம்முடைய தோல்விக்கும் நம்முடைய ஏமாற்றத்துக்கு இடம் கொடுக்கவே கூடாது. we should not give chance for our disappointments, frustrations and rejections. வாழ்க்கையில் வரலாம், எல்லாம் ஆண்டவரை கொண்டு செல்கிற ஒரு பாதை. there's a very big plan for you. God has a big plan for you. That's a very big plan. That plan God knows, but you do not know. ஆண்டவர் உன்னை பற்றி வைத்திருக்கிற திட்டத்தை அவருடைய உள்ளங்கையில் வரைஞ்சி வச்சிருக்க. அப்படின்னால உன்னை பற்றிய திட்டம், உன்னுடைய நோக்கம், உன்னுடைய எல்லாம் அவனுக்கு தெரியும். ஆண்டவர் உன்னை எதற்கு கொண்டு போகிறாரோ அதற்குள்ள ட்ரைனிங் கொடுக்கணும் அவர். அந்த பாதை கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அந்த பாதை கஷ்டமாக இருந்தோன்னே வழியில் போகிற யானையும் பூனையும் கூலிக்காரனு வேலைக்காரனு எல்லாரும் பார்த்து ஐயா செய்வியா, ஐயா செய்வியா, ஐயா செய்யான்னு கட்டப்படாது. அவனால் செய்யவே முடியாது. பானபாத்திரத்தை காரணத்தில் அவன் கெஞ்சினான். நீ என்ன செய்யும் பொழுது, நீ வாழ்வடைந்திருக்கும் பொழுது என்னை நினைத்து எனக்கு தயவு பண்ணி என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து. கெஞ்சி சொல்கிறான் யோசேப்பு. ஆனால் பானபாத்திரக்காரனோ சந்தோஷமாய் மறந்து விட்டான். அவர் கவலைப்படவே இல்லை. தப்புன்னு தான் மிச்சம். அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஓடியே போயிட்டான் பானபாத்திரக்காரன். அதன் பிறகு ஒவ்வொரு நாளும் பல முறை ராஜாவிடத்தில் போகிறான், ஜூஸ் கொடுக்குறான், போகிறான். ஞாபகம் வராமல் இருந்திருக்கு. ஒரு நாள் கூட ஞாபகம் வந்திருக்காதா? வந்திருக்கும். ஆனாலும் வேணே மறந்தான். God made him forget. கர்த்தர் அவனை மறக்க செய்தார். ஏன் கர்த்தர் மறக்க செய்தார்? அவர் பார்வோனுக்கு 2 சொப்பனம் கொடுக்க வேண்டியிருக்கு. ஆண்டவர் செய்கிற வேலை 2 வேலை பாக்கி இருக்கு. இன்னும் ஆண்டவர் தான் வேலையை இன்னும் முடிக்கல. அவர் பார்வோனுக்கு ஆண்டவர் 2 தரிசனம் கொடுத்தார். ஒரு தரிசனத்தில் கொழுமையான மாடுகள், ஒன்றுல எப்படி காஞ்சி ஓஞ்சி இந்த 7 மாடு அந்த 7 மாடு மொத்தம் விழுங்கி போச்சு. இந்த எலும்பு தோலமாக இருந்த மாடு கொழுப்பான இடம்லாம் விழுங்கிட்டு அப்பவும் அப்படியே எலும்பு தோலமாக தான் நின்றுது. இந்த தரிசனத்தை பார்வோனுக்கு கொடுத்து அவன் உள்ளத்தை கலக்கினால்தான் அவன் இந்த யோசேப்பை சந்திப்பதற்கு அவனுடைய மன இடம் கொடுக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் அந்த நேரத்திலே மனதிலே வைத்து பார்வோனுக்கு 2 சொப்பனங்களை கொடுத்து அந்த உள்ளத்தை நல்லா கலக்கி வச்சுட்டு உட்கார்ந்து நாட்டில் உள்ள எல்லா சாஸ்திரிகள் எல்லா ஜோஷியர்களும் வரவழைச்சி என்னது ஒருத்தனுக்கும் ஒன்றும் சொல்ல தெரியல. அப்போ இந்த பானபாத்திரக்காரன் கப்பலில் ஜூஸ் கொண்டா, ஜூஸ் எடுத்துட்டு போகிறான். அப்படிங்கும்போதே ஆண்டவரே நான் ஒரு காரியம் சொல்லட்டுமா? என்னப்பா சொல்லு. நான் சிறைச்சாலையில் இருந்தேனே, அப்போ நானும் சுயம்பாகியும் சொப்பனம் கண்டோம். எங்களுடைய சொப்பனத்தின்படியே எங்களுக்கு சொப்பனம் கண்டது அங்கே உள்ளவர் இஸ்ரவேலை சேர்ந்தவன் சொப்பனத்துக்கு பதில் சொன்னான். அவன் சொன்னது போலவே என் தலையை உயர்த்தினீர், கண்ணை மறுபடியும் கப்பராக வைத்தீர், அந்த சுயம்பாகியின் தலையை தூக்கி போட்டீர்.
அவன் அர்த்தங்களை சரியாய் சொல்லுகிறவன் ஒருவன் இருக்கிறான் என்று சொல்லும் பொழுது அவர் சொன்னான், கூப்பிடு அவனை, அவன் தான் எனக்கு வேணும். இந்த பிரதானிகள் தேவையில்லை, ஜோசியக்காரன் தேவையில்லை, மந்திரக்காரன் தேவையில்லை, சூனியக்காரன் தேவையில்லை, கூப்பிடு அவனை. அந்த ஒரு சூழலை அது எப்போ அந்த சொப்பனம் வரைக்கும் எவ்வளோ நாள் ஆகுது தெரியுமா? 41 2 வருஷம். அது ஒன்று அடுத்த நாளில் நடக்கிற காரியம் இல்லை. கர்த்தருடைய ட்ரைனிங்லாம் அப்படி தான். யோசேப்பு மனசுக்குள்ளே புகஞ்சிக்கிட்டே இருந்திருப்பான். எத்தனையோ பேருக்கு உதவி செய்தேன், கடைசி அந்த பானபாத்திரக்காரனை ராஜா கிட்ட கூட அனுப்புனேன், பிரயோஜனம் இல்லை. இன்றைக்கும் அப்படி தான் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற அத்தனை காரியங்களும் உன்னை நாளைக்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறதுக்கு சமம். 41ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம், 41ஆம் வசனம் வாசிங்க. நீ என் அரமனைக்கு அதிகாரியா இருப்பாய், உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள், சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றான். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கு முன்னே அதிகாரி ஆக்கினேன் என்று சொல்லி, பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரி ஆக்கினான். தெண்டனிட்டு பணியுங்கள் சொல்லும் பொழுது அந்த பானபாத்திரக்காரனும் தெண்டனிட்டு பணிந்திருப்பான். ஹல்லேலூயா. இவனை மறந்த பானபாத்திரக்காரனும் தெண்டனிட்டு பணிந்திருப்பான். இதை யோசேப்புக்கு அந்த ட்ரைனிங் பீரியட் ரொம்ப முக்கியம். இந்த சம்பவங்கள் நீங்கள் வாசிங்க. 39ஆம் வசனத்திலிருந்து நான் 44ஆம் வசனம் வரைக்கும் நடந்த காரியங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடைபெற வேண்டுமானால் ஒரு உடையும் இல்லாமல் ஒரு அடிமையாக அந்நிய தேசத்திலே கிடக்கிற ஒருவனை அழைத்து இவ்வளவு காரியங்கள் தன்னுடைய கையில் உள்ள முத்திரை மோதிரம் கொடுத்து ராஜா அனுப்புகிற அளவுக்கு அவனை அனுப்ப வேண்டுமானால், அதுதான் ஆண்டவருடைய திட்டமாயிருக்குமானால், யோசேப்பே நீ ஆண்டவர் சொல்லுகிறது போல் நடக்க வேண்டுமே ஒழிய உன்னுடைய சொந்த விருப்பத்தின்படி உன்னுடைய நாட்களை யோசித்திருக்க கூடாது. ஒருவேளை 2 வருஷத்துக்கு முன்னதாக ராஜாவிடத்தில் பானபாத்திரக்காரன் பேசி இந்த யோசேப்பை விடுதலை செய்திருந்தால் கூட பார்வோனுக்கு சொப்பனம் கிடைச்ச நேரத்தில் அங்கே பேசுறதுக்கு யோசேப்புக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்காது. ஆகவே ஆண்டவர் சரியாய் தெரியும் எப்பொழுது எதை செய்ய வேண்டும் என்று சொல்லி. உன்னுடைய வாழ்க்கையின் திட்டம் ஆண்டவர் கையில் இருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையின் திட்டம் ஆண்டவருடைய கையில் இருக்கிறது. நீ ஒருவேளை சிறைச்சாலையிலே கிடக்கலாம், ஒருவேளை சிறைச்சாலை ஆக்சுவல் சிறைச்சாலை இருக்கலாம், அல்ல வாழ்க்கையின் பலவிதமான போராட்டங்களின் சிறைச்சாலையில் இருக்கலாம். அந்த சிறைச்சாலையின் மத்தியிலே நீ யோசிக்க வேண்டிய விஷயம் ஒன்னே ஒன்று, நம்முடைய சொந்த முயற்சியினாலே சுய புத்தியினாலே நான் முன்னேறி விடுவேன் என்று யோசிக்கவே கூடாது. நீதிமொழிகள் ஒரு வசனம் உண்டு, நீதிமொழிகள் 21:31. யுத்த நாளுக்காக குதிரையை ஆயத்தம் பண்ணிட்டே இருக்கலாம், குதிரை எல்லாம் ஆயத்தம் பண்ணி ரெடி 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 ரெடின்னு சொல்லலாம். ஆனால் யுத்தம் ஜெயம் யாரால வரும்? அதில் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். உன் செய்கைலாம் யாருக்கு அறிவிக்கணுமா? பானபாத்திரக்காரனுக்கு அறிவி, பக்கத்து வீட்டு எம்எல்ஏக்கு அறிவி, நமக்கு பக்கத்தில் கவுன்சில் சொந்தக்காரருக்கு அவருக்கு அறிவி. என்ன பைபிள் நம்ம என்ன போட்டிருக்கு? நம்மளும் அதான் நினச்சிடுறோம், ஒன்றும் கேட்க மாட்டார். கடைசியில் நடக்குன்னா கர்த்தர் சொல்கிறபடி நடக்கணும். ஏன்னா ஆண்டவர் தெளிவாக எழுதி கொடுத்துற ஏசாயாத்துக்கு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 22. நாசியிலே சுவாசமுள்ள அதிகாரிகளை நம்புவதை விட்டுவிடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். எல்லாம் ஆண்டவர் வைத்த திட்டத்தின்படி உன் வாழ்க்கையில் நடக்கும், அப்படித்தான் நடக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 118:8, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். நலம். இந்த வசனம் எங்க இருக்குங்க? நடு. பைபிள்ல மிடில் வேர்ஸ் தான். பைபிள் ஆதியாகமம் 1ஆம் வசனத்திலிருந்து வெளிப்படுத்துகிற கடைசி வசனம் பார்த்தீங்கன்னா பைபிளில் நடு பகுதி வசனம் இதுதான். இதுதான் மைய பகுதி. எல்லா ஆவிக்குரியத்தையும் ஒட்டு மொத்தமாக இதில் வச்சிடலாம். மனுஷனை நம்புவதை பார்க்கலும் பிரபுக்களை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருப்பதே நலம். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, யோசேப்பு இன்னைக்கு இருந்தால் நேரே பார்த்து சொல்லணும், யோசேப்பே தப்பண்டிரியா, பானபாத்திரக்காரனை நம்பினீர், அவன்கிட்ட போய் கையேந்திட்டீரே. கையேந்திரதுக்கு ஒரு இடம் சரியான இடமானும்.
அல்லது இன்னும் சொல்லிப்பாரு, உனக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுக்குறக்கா நான் அப்படி என்ன, அது ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும் உனக்கு. இட் வில் பி an example for you. So I did it and God recorded it அப்படின்னு அவர் சொல்லுவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆனால் காண்டவுடைய கட்டளை என்ன தெரியுமா? சங்கீதம் 50:15, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நான் உன்னை விடுவிப்பேன். நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இதுதான் உண்மையான ரூல், the golden rule, the golden rule for each human being, golden rule for each believer, golden rule for each pastor. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, எந்த மனுஷனை நோக்கி கூப்பிடாத. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அவர் விடுவித்தோடு நம்ம ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம், விடுவிச்சீரே ஸ்தோத்திரம் விடுவிச்சீரே ஸ்தோத்திரம் விடுவிச்சீரே ஸ்தோத்திரம். இன்னொரு கட்டளை இருக்கு, 1 பேதுரு 5:6-7 தெரிஞ்சு. ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு, யோசேப்பே ஏற்ற காலத்திலே தேவன் உன்னை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். அவருடைய பலத்த கைக்குள்ளே அடங்கி இருங்கள். போதும், அவருடைய பலத்த ஒண்ணு, முதலாவது அவரையே நோக்கி கூப்பிட வேண்டும். கூப்பிட்டு விட்டு அவர் செய்வதற்காக நாம் அடங்கி காத்திருக்க வேண்டும். நமக்கு 2 காரியமும் நமக்கு தெரியாது. அவரை நோக்கி கூப்பிடவும் தெரியாது, 2 அடங்கி இருக்கவும் தெரியாது. நம்ம போய் எப்போ கூப்பிட்டோமோ கூப்பிட்ட உடனே ஆண்டவர் போய் சேர்ந்துருச்சு, அது ஒரு டெலக்ஸ் மெசேஜ் மாதிரி உடனே போயிடுச்சு. நம்ம என்ன பண்ண மாட்டோம், அடங்கி இருக்க மாட்டோம். சும்மா சொன்ன ஆண்டவர் கேட்டாரோ கேட்கலையோ, அப்படிதானா? பாஸ்டர் ஜெபம் பண்ணால் ஆண்டவர் கேட்பார், அல்லது அவங்க ஜெபம் பண்ணால் கேட்பார், இவங்க ஜெபம் பண்ணால் கேட்பார். நான் ஜெபம் பண்ண ஆண்டவர் கேட்டாரோ கேட்கலையோ அப்படின்னு யோசிச்சுட்டு நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம், அடங்கி இருக்க மாட்டோம். இந்த பக்கம் ஓடிடலாமா, அந்த பக்கம் ஓடிடலாமா, இப்படி ஓடிடலாமா, இப்படி குதிச்சிடலாமா, இவனை பிடிச்சிடலாமா, அவனை பிடிச்சிடலாமா, எங்கே பிடிச்சாலும் எங்கே அடித்தாலும் அந்த குறிப்பிட்ட நாள் தாண்டுற வரைக்கும், ஆண்டவர் ஆகட்டும்னு சொல்கிற வரைக்கும் உனக்கு நடக்க போகிறதில்ல. ஆகவே முக்கியமான காரியம் ஆண்டவரை பற்றி கொள்ள வேண்டும். நாமளாம் ஆண்டவருடைய பாக்கியமுள்ள ஜனங்கள் நாம். ஆகவே நம்முடைய ஒரு ஜபம் ஒரே ஒரு ஜபமாக தான் இருக்கணும். தாவீதை போல ஒரு ஜபம். தாவீது ஜெபம் பண்ணுவார் பாருங்க, சங்கீதம் 22:9-10. நீரே என்னை கர்ப்பத்திலிருந்து எடுத்தவர், ஆண்டவரே நீர் தான் என்ன கர்ப்பத்திலிருந்து எடுத்தீர். நான் வெளியே வரேன் வெளியான்னு சொல்லிட்டு இருக்கல, நீர் தான் என்ன கர்ப்பத்திலிருந்து எடுத்தீர். என் தாயின் முளைப்பாலை நான் உண்கையில் என்னை உம்முடைய பேரில் நம்பிக்கையா இருக்க பண்ணினேன். அப்பொழுதே என்ன உண்மையில் நம்பிக்கை வைக்க பண்ணிட்டீர் ஆண்டவரே. கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே, கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே உமது சார்பில் விழுந்தேன். உம்முடைய மார்பிலாம் விழுந்த ஆண்டவர், எனக்கு ஆதரவு வேற கிடையாது ஆண்டவரே, உம்முடைய மார்பில் விழுந்த ஆண்டவரே. நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர் என் தேவனாய் இருக்கிறீர். அப்பொழுது இருந்து எங்க அம்மா வயத்துல இருந்த நாள்ல இருந்து நீர் தான் என்னுடைய கடவுள். From the day I was in my mother's womb, you were my God and you are my God. When I was fed by my mother, you were my God. When I came out of my mother's womb, I fell on your bosom. நீர் தான் எனக்கு நம்பிக்கை, நீர் பார்த்து கொள்ளும் ஆண்டவரே. இந்த ஒன்று தான் நம்முடைய ஜபம், இந்த ஒன்று தான் நம்முடைய பாட்டு. இந்த ஜபத்தை தான் தாவீது எப்பொழுதுமே பண்ணி கொண்டிருப்பா நினைக்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யார் யார் போராட்டத்தில் போய் கொண்டிருக்கிறோமோ, யார் யார் எதிர்காலம் என்னன்னு தெரியலையே ஆண்டவரேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களோ, இந்த வசனத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். சங்கீதம் 22:9-10 ஞாபகத்தை வச்சுக்கொள்ளுங்க. காலையில் சாயங்காலம் ஆண்டவர் ஞாபகம், ஆண்டவரே தெரியுமா, நீர் தான் என்ன தாயின் கர்ப்பத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தீர். என்ன பற்றிய திட்டம் நோக்கமெல்லாம் உமக்கு தெரியும், எனக்கு தெரியாது, எல்லாம் உமக்கு தெரியும். அடுத்தவனை பார்த்து நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்ன கவனிச்சுக்கோன்னு சொல்ல மாட்டேன். தீர்மானம் பண்ணுங்க. இன்னொரு மனுஷனை பார்த்து நீ நல்லா இருக்கும் பொழுது என்ன கவனிச்சுக்கோன்னு சொல்ல மாட்டேன். ஆண்டவர் உன்னை விட என்னை உயர்த்துவார். ஆண்டவர் பானபாத்திரக்காரனை விட யோசேப்பை உயர்த்துவார். சவுலை விட தாவீதை ஆண்டவர் உயர்த்துவார். மற்ற ஜனங்களை விட உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் உயர்த்துவார். அதான் ஆண்டவருடைய நோக்கம். கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாரும் முழங்கால் படிடுவோம், கண்களை மூடுவோம். ஆண்டவரை பார்த்து ஒரு நிமிஷம் 2 கேள்வி கேட்டு முடிக்க போகிறேன். 2 கேள்வி கேட்க விரும்புகிறேன். ஆண்டவரை பார்த்து, ஆண்டவர் சமூகத்தில் கூடியிருக்கும் பொழுது அருமையான கர்த்தருடைய பிள்ளை உங்களை பார்த்து ஒரு கேள்வி. முதல் கேள்வி, எத்தனை பேர் இப்படிப்பட்ட எதிர்காலத்தை எப்படி தெரியாமல் பயந்து போராடி கொண்டிருக்கிறீர்கள்? என் எதிர்காலம் எப்படி ஆகுமோ, என்னவாகுமோ,
நான் யோசேப்பை போல சிறை கைதியை போல் காணப்படுகிறேனே, எத்தனை விதமான சிறை கூண்டுகளுக்குள்ளே நான் இருக்கிறேன், எனக்கு விடுதலை இல்லையா? யோசிக்கிற ஆத்மாவே நீ கேட்டுக்கொள். ஆண்டவர் பார்த்து நீ உன்னை பார்த்து சொல்ல வேண்டிய இரண்டாவது விஷயம், ஆண்டவரே இன்னொரு மனுஷன்ட்ட நான் கை கூப்ப மாட்டேன். ஆண்டவரே இன்னொரு மனுஷனை பார்த்து நீ தான் என்னை காப்பாற்றணும்னு சொல்ல மாட்டேன். என்னை வெளியே கொண்டு வந்தவர் நீர், உம்முடைய மார்பிலே விழுகிற ஆண்டவரே, இவ்வளவு நாள் கொடுத்த பயிற்சிக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, இவ்வளவு நாள் எனக்கு கொடுத்த பயிற்சிக்காக நன்றி. ஊ காபா ஷபா பாபா கூரதி காபாலா சந்தல கத்தல ஊரா ஷபரபா ஜோமுனோமனம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, சுவாமி இந்த நல்ல சமயத்துக்காக ஸ்தோத்திர ராஜா. எங்கள் ஒவ்வொருவரோடு நீர் இன்றைக்கு பேசினபடியால் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. யோசேப்பை போல எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் சொப்பனங்களை, தரிசனங்களை ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையை பற்றியுள்ள ஆண்டவரே தரிசனங்களை தந்தாலும் ஆண்டவரே, நாங்கள் பல சூழ்நிலைகளில் எங்கள் தரிசனங்களை மறந்து ஆண்டவரே, உம்மால் பெற்ற காரியங்களை மறந்து ஆண்டவரே நாங்கள் சிறைச்சாலையில் இருக்கிறோம் ஆண்டவரே. இப்போது இந்த இடத்துல எத்தனை பேர் ஆண்டவரே சிறைச்சாலையில் இருக்கிறோம் என்ற எண்ணத்தோடு இருக்கிறார்களோ சுவாமி, நீர் விடுதலையை கொடும் ஆண்டவரே. நீர் விடுதலையை கொடுக்கிற காலம் வரை நாங்கள் பொறுமையோடு காத்திருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும் ஆண்டவரே. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும் ஆண்டவரே. யார் யாருக்கு என்னென்ன விடுதலை வேண்டும் ஆண்டவரே, அந்த விடுதலை நீர் கொடும் ஆண்டவரே. நீர் அந்த விடுதலையை கொடும் ஆண்டவரே. அந்த விடுதலையை நாங்கள் விசுவாசத்தோடு காத்திருக்க நீர் செய்ய வல்லவர் என்று எதிர்பார்ப்போடு இருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும் ஆண்டவரே. உண்மையே அன்றைக்கு தாவீது நம்பி இருந்தது போல நாங்களும் உண்மையே நம்பி இருக்கிறோம். எங்கள் கவலைகள், எங்கள் பாரங்கள், எங்கள் ஏமாற்றங்கள் ஆண்டவரே, எங்கள் சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே இந்த நேரத்திலே ஆண்டவரே இந்த நேரத்திலே உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை விடுதலை ஆக்கும் ஆண்டவரே. உம்முடைய சித்தத்தை எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றும் ஆண்டவரே. நாங்கள் மனிதரை நாடி போகாமல் உண்மையே ஆண்டவரை பற்றி கொண்டிருக்க எங்கள் கவலைகள், பாரங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் கொடுத்து கொண்டு ஆண்டவரே உண்மையே எதிர்பார்த்திருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும் ஆண்டவரே. யோசேப்பை உயர்த்தின தெய்வமே, சகல ராஜ்யத்துக்கும் அதிகாரியாக வைத்த தெய்வமே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் வைத்திருக்கிற அந்த சுதந்திரம் ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் ஆண்டவரே. அதற்காக பொறுமையோடு காத்திருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் பொறுமையை தாரும் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு வேண்டிய பொறுமையை தாரும், ஆசீர்வதியும் ஆண்டவரே. நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் குறித்து ஆண்டவரே என்ன நோக்கம் வைத்திருக்கிறோ, என்ன சித்தம் வைத்திருக்கிறோ, அந்த சித்தத்தை ஆண்டவரே நீர் நிறைவேற்றும் ஆண்டவரே. அதுவரை நாங்கள் பொறுமையோடு அடங்கி காத்திருக்க எங்களுக்கு கிருபை சாரும் ஆண்டவரே. நாங்கள் அவசரப்படாதபடி ஆண்டவரே பொறுமையோடு காத்திருக்க உதவி செய்யும். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் மூலம் தாழ்மையாக கேட்கிறேன் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோடு பசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சகல வாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் ஒருவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் நம்முடைய ஊழியங்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருந்து நம்மை காப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். இந்நிகழ்ச்சியின் மூலமாய் தேவ ஆசீர்வாதத்தை பெற்ற உங்கள் அனைவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். உங்கள் ஜெப தேவைகளுக்கு எங்களுக்கு எழுதுவீர்களானால் நாங்களும் எங்களுடைய ஜெபக்குழுவினரும் உங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நேரம் மற்றுமொரு தேவ செய்தியுடன் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.